கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ராஜஸ்தான் விஸ் லக்னோ இவங்களோட பிளேயிங் 11 என்னவாக இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா 4வது மேட்ச்சு நாளைக்கு ஈவினிங் 3:30 தொடங்க இருக்குது. இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஹோம் கிரவுண்டில் ஜெய்ப்பூரில் நடக்க இருக்குது. இந்த மேட்சோட பிளேயிங் 11 என்னவாக இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ராஜஸ்தானோட பிளேயிங் 11 என்னவாக இருக்குன்னு நம்ம பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் செம்ம ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் இயர் செம்ம ஃபார்மில் இருந்தார். கண்டிப்பாக அவர் ஓப்பனிங்காக இறங்குவார். அவர் கூட பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன மாதிரி இந்தியன் டீமுக்கு ஒரு ப்ராமிசிங் பிளேயராக இருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்குது. அவர் ஓப்பனிங் பார்ட்னர். ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. அவங்க நம்பர் 3 பொசிஷனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன் சஞ்சு சாம்சன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு பெரிய மேட்சை இவர் கூட நம்ம பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பாக நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் தான் நம்பர் 3ல் வருவார். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பிளேயர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர். கண்டிப்பாக இவர் ராஜஸ்தானுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஷிம்ரன் ஹெட்மேயர் செம்ம பிளேயரு. கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட், ஒரு பெரிய பாதிப்பை ஆப்போனன்ட் டீமுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிளேயரு. கண்டிப்பாக அவர் நம்பர் 4ல் இருப்பார். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் டீமில் டெபியூவாக இருந்தார் த்ருவ் ஜோரல், ஒரு ப்ராமிசிங் இந்தியன் டேலண்டட் பிளேயர். கண்டிப்பாக இவர் நம்பர் 5ல் வருவார். நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக். டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்ம் ரெக்கார்டோடு வந்துடுவார். கண்டிப்பாக இவர் நம்பர் 6ல் வருவார். நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ரோமன் பவல், பிக் ஹிட்டர். நல்ல ஒரு 2-3 ஓவர் கண்டிப்பாக ஒரு பவுலிங் போடக்கூடிய பிளேயர். கண்டிப்பாக இவர் ஃபினிஷிங் ரோலை கண்டிப்பாக எடுத்து பண்ணுவார். நம்பர் 7ல் அவர் தான் வருவார், ரோமன் பவல். நம்பர் 8ல் ரவிச்சந்திரன் அஸ்வின். லாஸ்ட்டாக 500 விக்கெட் எடுத்து இந்தியன் டீமுக்காக 500 விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய ஃபார்மில் வர்றாரு. கண்டிப்பாக பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிளேயர். கண்டிப்பாக நம்பர் 8ல் அவர் தான் வருவார். நம்பர் 9ல் யுஸ்வேந்திர சகல், எப்போ வேணாலும் மேட்சை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. அதனால் நம்பர் 8ல் கண்டிப்பாக வருவார். யுஸ்வேந்திர சகல், ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க 2 பேருமே ஸ்பின் அட்டாக்கு ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஸ்பின் அட்டாக்கை கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், பவர் பிளேவிலே ஆப்போனன்ட் டீமை பாதி மேட்சை முடிச்சிடுவார். ராஜஸ்தானுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கண்டிப்பாக பவர் பிளேயிலே இவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு பவுலர். கண்டிப்பாக நம்பர் 10ல் இவர் வருவார். நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான், லக்னோட்டேருந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்பர் 11ல் அவர் தான் வருவார். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்ஆரோட பிளேயிங் 11 இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அடுத்து நம்ம லக்னோட பிளேயிங் 11 என்ன மாதிரி இருக்க மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டன் டீகாக் செம்மையான ஒரு ரீசன்ட் ஃபார்ம், வேர்ல்டு கப்பில் செம்ம ஃபார்மில் இருந்தார். கண்டிப்பாக அவர் தான் ஓப்பனிங்கில் வருவார். அவர் கூட பார்ட்னராக தேவ்தத் படிக்கல். கண்டிப்பாக இவர் லாஸ்ட் டைம் ராஜஸ்தானில் இருந்தார். ராஜஸ்தானில் சரியான ஒரு பிளேஸ் கிடைக்காதனால கண்டிப்பாக அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த டைம் கண்டிப்பாக லக்னோவில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இவர்கிட்டருந்து எதிர்பார்க்கலாம். நம்பர் 3 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், செம்ம பேட்ஸ்மேன். கண்டிப்பாக நம்பர் 3ல் அவர் தான் வருவார். நம்பர் 4ல் கேஎல் ராகுல், கேப்டன் கேஎல் ராகுல். கண்டிப்பாக அவர் தான் நம்பர் 4 ஸ்லாட்டில் வருவார். ஏன்னா இந்தியன் டீமில் லாஸ்ட்டாக மிடில் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்ததுனால கண்டிப்பாக ஒரு மிடில் ஆர்டரில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், எப்போ வேணால் மேட்சை திருப்பி கொடுக்கக்கூடிய பிளேயரு. ஒரு ஆப்போனன்ட் டீமை ஒரு 5-6 ஓவர் நின்னார்னா கண்டிப்பாக மேட்சை எடுத்துகிட்டு போயிடுவார் கண்டிப்பாகவே. அதனால நம்பர் 5ல் அவர் தான் வருவார். நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா தீபக் கூடா, இவர் கண்டிப்பாக ஒரு டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய பிளேயர் தான். கண்டிப்பாக ஒரு 3 ஓவர் 2 ஓவர் கண்டிப்பாக அவர்கிட்டருந்து எதிர்பார்க்கலாம். நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா, சரியான பேட்ஸ்மேன், சரியான ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக இவர் நம்பர் 7ல் இருப்பார். நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்டர்நேஷ்னலில் கலக்குன ஒரு பிளேயர் ஜமர் ஜோசப். கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் கண்டிப்பாக சேர்த்து இவரை விளையாட வைப்பாங்க. நம்பர் 8ல் அவர் தான் வருவார். நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னோய், இந்தியன் டீமில் ஒரு நல்ல பிளேயராக இருந்துகிட்டு இருந்தவர். ரீசெண்ட் டைமாக இந்திய டீமில் இடம் கிடைக்கல. கண்டிப்பாக இந்த டைம் ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபார்மன்ஸு பண்ணி கண்டிப்பாக T20ல் இடம் பிடிக்க கண்டிப்பாக வாய்ப்பு பார்ப்பார். நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா யாஷ் தாக்கூர், லாஸ்ட் இயர் செம்மையாக லக்னோவுக்காக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக நம்பர் 10ல் அவர் வருவார். நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா மோஷின் கான், கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர். அவர் நம்பர் 11ல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ராஜஸ்தான் லக்னோவோட பிளேயிங் 11 இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for all watching.